வெல்கம் டு மை சேனல். இப்போ யாரை பற்றி பேச போகிறேன்னா, கலைமதி பிளாஸ். அந்த அம்மா மாதிரி நாகரிகமாக யாருமே பேச முடியாது. என்ன பேசுனா, சோத்தை திங்கிறிய என்னத்தை திங்கிற, வாயில் வார்த்தை வரும். என்ன ஒரு நாகரிகம்? நாகரிகம்னா அண்ணா 8 அடி வாஞ்சா தங்கை 16 அடி வாய்வாங்க. திருப்பி சொன்னேன், நான் இந்த அம்மா பற்றி பேசுகிறதே இல்லை. இந்த அம்மா இவ்வளோ வீரமங்கையாக வந்து பொங்கி எழுதுறாங்களே, அவங்க உடன்பிறப்பு அண்ணன், குடிகார அண்ணன். நானே சொல்கிறேன், குடிச்சிட்டு லைவ் வீடியோவில் பாத்ரூம் போடுறது எல்லாம் காட்டி வீடியோ போடும்போது இந்த அம்மா எங்கே போனாங்க? ஓடி ஒழிஞ்சாங்களா? இல்லை கேட்குறேன். அடுத்தவங்கள பற்றி பேசுறேன்னு நீ சொல்ல, நீ சோசியல் மீடியா வந்து பேசத்தான் செய்வேன். உனக்கு நான் லிங்க் கொடுக்குறேன் அடுத்தவங்கள பற்றி பேசுறதுக்கு. இந்த பேட்டை டிவி எல்லாம் லிங்க் நான் வந்து உனக்கு கொடுக்குறேன். போய் அத்தனை பேரும் போய் அந்த சேனல் முன்னாடி போய் நின்னாங்களா? நீ அடுத்தவங்க சேனல் நீ பார்க்கலன்னா அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது. வலைதளம் நீங்கள் வந்துட்டீங்கன்னா பேசக்கூடாது. நீ எல்லாம் ஆர்டர் போடக்கூடாது. மூஞ்சி காட்டி வீடியோ போட, முதுகு காட்டி வீடியோ, நீ ஃபேமிலி காட்டிட்டு வீடியோ போடு. எனக்கு அது தேவை கிடையாதுன்னு நான் திருப்பி சொல்கிறது. எதுக்கு போடணும்? உங்களுக்கு வருமானமே இல்லை. வலைதளத்தில் வீட்டுக்குள்ளே நடக்கிற சண்டை, குடிச்சிட்டு பேசுகிறது, இதை பற்றி வீடியோ போடுறது உங்களுக்கு பொழப்பே இல்லை. அதாவது நாகரிகத்தோடு பேசினா அன்றைக்கே சொல்லியாச்சு. மறுபடியும் திருப்பி இந்த அம்மா ஒரு அப்பனுக்கு பிறந்தாங்க. பாயில் வார்த்தை பாருங்க. அப்போ எப்படி இருக்குது? தகுதிதாராக எப்படி இருக்குது? இந்த அம்மாவுக்கு எப்படி இருக்குது? பெருமை. அதாவது இப்படி பேசினா வந்து வலைதளத்தில் பெருமை. தீக்கிறாங்க கமெண்டில். எனக்கு யாருமே எதிர் கமெண்ட் பண்ணுறதில்ல. என்ன காரணம்னா, இவங்க அண்ணன் வந்து உத்தமராமா. என்ன காரணம்? நான் என்ன பேசினேன்? குடிச்சிட்டு வீடியோ போட்டால் எதிர்க்கிறது பேசத்தான் செய்வாங்க. அதை விட்டு போட்டு எங்களை பற்றி பேசுகிற, உங்களை பற்றி பேசுகிறதுக்கு என்ன இருக்குது? குடிச்சிட்டு வீடியோ போடுறது, திட்டுறது, கெட்ட வார்த்தை திட்டுறது, அப்புறம் அடுத்தவன் எதாவது பேசுனா வன்முறையாக வந்து பேசுறது, அடிச்சிருவேன் கிழிச்சிருவேன் அப்படின்ட்டு. அதாவது கொஞ்சமாக யோசிக்கணும். என்ன யோசிக்கணும்? இவங்க அண்ணன் குடிச்சிட்டு இத்தனை வீடியோ போடுவாங்களாமா, ஒன்றுமே சொல்ல மாட்டாங்க. யாராவது எதிர்க்கடுத்து சொன்னால் அவங்கள வந்து வசைவாடுறது. நான் இந்த அம்மா பற்றி எதாவது பேசுனேன், இந்த அம்மாவுக்கு அவ்வளோ ஒரு கோபமாட்டக்குது இவங்க அண்ணனை பற்றி பேசுனதுக்கு. இவங்க அண்ணன் என்ன பண்ணியிருக்காங்க? 6 நாள் என்ன பண்ணியிருக்காங்க? சிந்திக்க வேண்டியது மக்கள் தான். நான் எதுக்குங்க சிந்திக்கணும்? நான் வந்து உண்மை தான் சொன்னேன். குடிச்சிட்டு அவ்வளோ ஒரு லைவ் வீடியோவில் வந்து அத்தனை கெட்ட வார்த்தைங்க. எந்த ஒரு ஃபேமிலி யூடியூபர்ஸு லைவ் வீடியோவில் அத்தனை கெட்ட வார்த்தை பேசியிருப்பாங்க. இந்த அம்மாவுக்கு அவ்வளோ ஒரு கோபம் வந்துருச்சாமா இவங்க அண்ணன். அப்போ இவங்க அண்ணன் இத்தனை நாள் குடிச்சிட்டு வீடியோ போட்டுருந்தாங்க. அதை பற்றி எதாவது சொன்னாங்களா? அதை பற்றியெல்லாம் எதுவும் பேச மாட்டாங்க. இவங்க வந்து மொத்தத்தில் வசைப்பாடுறதா இவங்களுக்கு கொள்கை. அதாவது நாகரிகத்தோடு பேச மாட்டாங்க. அதாவது ஒரு அப்பனுக்கு பிறந்தேன், ஒரு அப்பனுக்கு பிறந்தேன், இதே தான் வரும். இவங்க வந்து வாயில் வந்து நாகரிகங்கிற பேச்சுக்கு இடமே இல்லை. அநாகரிகம். இப்போன்னு சொல்கிற, திருப்பி சொல்கிற, ஒரு யூடியூபர்ஸ் இன்னொரு யூடியூபர் பற்றி பேசக்கூடாதுன்னு எந்த நிர்பந்தம் இல்லை. நீ சோசியல் மீடியாவில் இருந்தீங்கன்னா பல சோசியல் மீடியாவில் போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் எனக்கு கருத்து தெரிவிங்க. உங்களை பற்றி பேசக்கூடாதுன்னு என்ன இருக்குது? சில லிங்க்கெல்லாம் உங்களுக்கு நான் வந்து அந்த கீழே லிங்க் பண்ணுறேன். யார் என்னென்ன யூடியூபர்ஸ் யார் பற்றி பேசிக்கிறேன். மூஞ்சி காட்டி வீடியோ, முதுகு காட்டி, அதெல்லாம் எனக்கு நீங்கள் சொல்லாதீங்க. தேவைப்பட்ட நான் போடுவேன். எனக்கு ஆர்டர் நீங்களாம் போடக்கூடாது. மொத்தத்தில் உங்கள் அண்ணனுக்கு போய் அட்வைஸ் பண்ணுங்கள், எனக்கெல்லாம் அட்வைஸ் பண்ணாதீங்க. அந்த தகுதியெல்லாம் உங்களுக்கு இருக்குதான்னு எனக்கு தெரியல. மொத்தத்தில் இந்த அம்மா அப்படித்தான். அண்ணா 8 அடி வாஞ்சா கொஞ்சம் 16 அடி வாங்கிங்க. கெட்ட வார்த்தை பேசுகிறது உங்கள் ஃபேமிலிக்கு குலத்தொழிலாட்டுக்குது. அதான் நாகரீகமாக பேசியிருக்கிறாங்க. நீ ஒரு அப்பனுக்கு பிறந்தியா? இந்த அம்மா பற்றி நான் பேசவே இல்லை. திருப்பி இந்த அம்மா வந்து மூக்கனோட இவங்க அண்ணன் இத்தனை அக்கறம் பண்ணுவாராமா. குடிச்சிட்டு வீடியோ வலைதளத்தில் உட்காருவாமா, கேள்வி கேட்கக்கூடாமா, எதிர்கருத்து தெரிவிக்கூடாமா. அதெல்லாம் வேறு ஆளுக்கிட்ட போய் பாருமா. புரிஞ்சுதா? மூஞ்சி காட்டி வீடியோ போடும், முதுகு காட்டி வீடியோ போடுற, அதெல்லாம் உங்கள் வேலை. உங்களுக்கு இதுதான் வருமானம். நீங்கள் ஒரு 10 நாள் வீடியோ போடாமல் இரு, நானும் ஒரு 10 நாள் வீடியோ போடாமல் இருக்கிறேன். உங்களால் அதை பண்ண முடியுமா?